ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க பிரபா. நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஓல்டு வாஷ்மான் பேட்டில் இருக்க கேஷிஃபை மொபைல்ஸ். ஓகேங்களா, கேஷிஃபை மொபைல்ஸ் எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. கேள்விப்படாதவங்க உடனே கூகுளில் போய் ட்ரை பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் வெப்சைட்டாக இருக்கட்டும், ஷாப்பாக இருக்கட்டும். ஸோ இவங்க வந்து மொபைல்ஸ், ப்ரீமியம் மொபைல்ஸ் ப்ரைஸ் மற்ற மற்ற இதை விட கம்மியாக கொடுக்க முடியுன்ற ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் இங்கே வந்து இந்த பிரான்ச்சுக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே இருக்கிறவங்கக்கிட்ட கேட்போம் கேஷிஃபை மொபைல்ஸ்னால் என்ன, இவங்க எந்த மாதிரி மொபைல்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. ப்ரைஸஸ் மேபி வேரி ஆகலாம். ஸோ நான் எக்ஸாக்ட் ப்ரைஸ் நான் சொல்லலை, பட் உங்களுக்கு ஆன்லைனில் சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் அதுவும் சொல்கிறேன், எப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட கேட்டுருவோம். ஹாய் ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? பாலமாணிக்கம். ஓகே ப்ரோ, கேஷிஃபை மொபைல்ஸ் மேஜராக என்ன ஹேண்டில் பண்ணுறீங்க ப்ரோ? சார், கேஷிஃபை மொபைல்ஸ் மேஜராக ஹேண்டில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் ப்ராடக்ட் தான். இது ஃபஸ்ட்டு ஆன்லைனில் தான் இருந்துச்சு. ஆன்லைனில் வந்து சர்வீஸ் அந்த மாதிரி மிஷின் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து பைபேக் பண்ணுறது, அவங்க ஃபோனை வந்து நம்ம வாங்கி அவங்க இன்ஸ்டன்ட் கேஷாக வித் 2 minutes அவங்க அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். ப்ளஸ் இப்போ அது இல்லாமல் வந்து நிறைய வந்து ஃபோன்ஸ் ஆன்லைன் கிளாஸ் அதெல்லாம் வந்து ஃபோன்ஸ் நிறைய பேர் தேவைப்படுது. அப்படின்னும் போது ஒரு புது ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னா 15,000 20,000 அது மாதிரி வருது. ஓகே, அதனால் இப்போ என்ன பண்ண ஒரு கான்செப்ட்டில் என்ன பண்ண வந்தோம்னா, நம்மகிட்ட இருக்கிற எல்லா மொபைலுமே ஒரு நியூவாக மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா அது 50% ஆஃபர். 50% ஆஃபர். எம்ஆர்பி பிரைஸ் வந்து 50% ஆஃபரில் நாங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து எல்லா உங்ககிட்ட இப்போ எல்லா மொபைலுக்குமே எம்ஆர்பி பிரைஸ் வந்து 50% ஆஃபரில் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்க வாங்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் என் சப்ஸ்கிரைபர்ஸாக வியூவர்ஸ் ஆகட்டும், யாராவது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா எப்படி ஃபஸ்ட்டு வந்து டேரெக்டாக வருதுன்னா கரெக்டாக எந்த லொக்கேஷனுக்கு வரணும்? சார், எங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாமே கஷ்டமே பட வேணாம். வாஷ்மான் பேட் கேஷிஃபைன்னு சொல்லி கூகுளில் போய் டைப் பண்ணினாலே என் கடை அட்ரஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம டிஹெச் ரோட்டில் வாஷன் ஐவருக்கு நேர் ஆப்போசிட்டில் கேஷிஃபை ஸ்டோர் இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ அப்போ இது இல்லாமல் ஆல்டர்னேட் ஆப்ஷன் வேறு எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம்? சார், இது இல்லாமல் உங்களுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஷிஃபை ஸ்டோர்னு சொல்லி கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் உங்கள் ஃபோனை செல் பண்ணிக்கலாம், உங்கள் ஃபோனை பை பண்ணிக்கலாம். உங்களுக்கான மாடல் எல்லாமே வரும், ப்ரைஸ் வரும், அதிலே ஆஃபர் வரும், நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சேல் பண்ணனாலும் நம்ம அதில் செலக்ட் அந்த ஆப்பில் பண்ணிக்கலாம். அவங்களே டெலிவரி எடுத்துப்பாங்க, டெலிவரி பண்ணுறதும் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி. ஓகே, சூப்பர். ஓகே மக்களே, இது வந்து நான் ஒரு ஃப்ரெண்டு மூலமாக சஜஷன் வச்சுது. ஸோ பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் என்ன ரீசனுக்குன்றதை சொல்கிறேன், என்ன ரீசனுக்காக மற்ற இதோட இங்கே கம்பேர் பண்ணி நல்லா இருக்குன்றதை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா பிகாஸ் நான் ரிசர்ச் பண்ணி ரிவ்யூ பண்ணிவிட்டு நான் நிறையா வீடியோஸ் பார்த்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே இவங்ககிட்ட வந்து இப்போ ஸ்டாண்ட் பையில் நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் ஜஸ்ட் ஒரு ஓவர் ரிவ்யூ மாதிரி கொடுக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், ப்ரைஸஸ் வேரியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நான் இதில் மேக்ஸிமம் ப்ரைஸ் சொல்ல மாட்டேன். அதுக்கும் நான் ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன், என்ன பண்ணுறதை சொல்கிறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது, என்ன கலர் வேரியண்ட்டில் இருக்குன்றதை சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா மேபி யாருக்காவது ஒன்று கண்டிப்பாக ஒரு பாயிண்டில் யூஸ் ஆகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
உள்ளே வரும்போதே வந்து அப்படியே அவங்க கப்பல் மாதிரி நல்லா நிறைய மாடல்ஸ் அடுக்கி வச்சுருந்தாங்க. அதில் சில மாடல்ஸ் இவங்ககிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. இப்போ டெமோவுக்கு நான் ஜஸ்ட் கேட்டிருந்ததுனால ஒரு சில டாப் எண்ட் மாடல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது நான் ஜஸ்ட் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் ஓகேங்களா. நீங்கள் ஒரு ப்ரைஸ் உங்களுக்கு பாதியாக கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் டிஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். ஸோ ப்ரோ இது ஃபஸ்ட் இது என்ன மாடல் ப்ரோ? அது வந்து உங்களுக்கு 12 iPhone 12 Pro. iPhone 12 Pro செம்ம பிராண்ட் நியூ கண்டிஷனு. அப்படியே ஒரு நாட் ஈவன் அ சிங்கிள் டாட் ஆர் ஸ்க்ராட்ச். பக்காவாக இருக்குது மொபைலு. வித் பாக்ஸோட கரெக்டாக போகுது. பாக்ஸோட உங்களுக்கு இருக்குது. வித் வாரண்டி இருக்கும். வித் வாரண்டி. இது வாரண்டி எப்படி ப்ரோ? இது ஆக்சுவலாக வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு பர்டிகுலராக ஒரு ஐஃபோன்ஸ் மாடல் வந்து ஐஃபோன் வாரண்டியும் வரும். ப்ளஸ் அது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 6 month வாரண்டி வரும். 1 month ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியோட வரும். ஓகே 1 month ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியோட. ஓகே ஃபைன். ஸோ இது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட கரெக்டா? ஓ சூப்பர். ஓகே இது வந்து ப்ராடக்ட் வைஸ் மாதிரி அந்த வாரண்டி வந்து ப்ராடக்ட் வைஸ் சூப்பர். ஓகே செம்ம சூப்பர். சீரியஸாக வந்து ஒரு பிராண்ட் நியூ அந்த கவர் ஸ்லீப் பண்ண எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு சரியான ஒரு லுக்கு, செம்ம ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது. சூப்பர். இதில் ப்ரைஸஸ் நான் உங்களுக்கு அப்புறம் எண்டில் சொல்கிறேன். ஸோ கண்டினியூவாக பார்த்துட்டு இருங்க. அதே மாதிரி இது என்ன மாடல் ப்ரோ? iPhone XS Max. பா செம்ம கோல்டு ரோஸ் கோல்டு கரெக்டாக கோல்ட் கலர்ஸ். ஓகே பா சூப்பராக இருக்குங்க. சரியான ஒரு இதுவும் அதே மாதிரி அதான் சொன்னேன். ஒரு நியூக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு போனால் அந்த wrap அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்றபடி எல்லாமே பக்காவாக இருக்குது. பக்கா கண்டிஷன். இது எப்படி பேட்டரி பேக்கப் இல்லை டெஸ்டிங்லாம் பக்காவாக இது சார் நம்மளோட 32 குவாலிட்டி செக்கிங் பண்ணி தான் நம்ம ரிலீஸே பண்ணுறது. நம்மளோட எல்லா ப்ராடக்ட்டுமே மோஸ்ட்லி ஐஃபோன்ஸ் வந்து சில ப்ராடக்ட்டில் ஐஃபோனோட வாரண்டி வரும், நம்மளோட வாரண்டி வரும். நம்மளோட வாரண்டி 6 monthல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனில் ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா நான் ஃப்ரீயாகவே சர்வீஸ் பண்ணி தருவேன். உங்களுக்கு ஐஃபோன் கேரில் என்ன வாரண்டி கொடுக்குறாங்களோ அதே வாரண்டி நான் 6 month பண்ணி தருவேன். 6 month பண்ணி தருவேன். ஓகே இது வந்து என்ன எவ்வளோ ஜிபி போகுது? ஆக்சுவலாக இதோட ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 GB வரும். 64 GB. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 GB அந்த மாதிரி எல்லா வேரியண்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். சூப்பர். ஓகே. ஸோ guys இவங்ககிட்ட வந்து எல்லா மாடலுக்கும் எல்லா வேரியண்ட்டும் இருக்குது. நான் ஜஸ்ட் டெமோக்காக அவங்ககிட்ட ஒரு 2-3 மாடல் கேட்டிருந்ததுனால அவங்க இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படியே லைனப்பில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஐஃபோனு மேட் ஃபினிஷிங்கில் ஒரு மாடல் இருக்குது. இது என்ன இந்த மாடல் ப்ரோ? இது வந்து பார்த்தீங்கன்னா iPhone 7 சார். 7 இது வந்து iPhone 7 வரும். இது வந்து இது உங்களுக்கு 64 GB தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்மள்ட்ட ஐஃபோன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு 6 month வாரண்டி, 1 month ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி எல்லாமே தான் பண்ணுறோம். எல்லாமே ஓகே சூப்பர். ஓகே இது எவ்வளோ ஜிபி வரும்? இது நம்மளுக்கு 32 GBலேருந்து 64 GB 120 GB எல்லாமே இருக்கும். சூப்பர். ஸோ இப்போ எந்த மாடல் கேட்டாலும் உங்களை அரேஞ்ச் இது பண்ண முடியும்? கண்டிப்பாக பண்ண முடியும். சூப்பர். ஓகே இது நல்லா சூப்பராக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் யூசேஜ் அந்த ஒரு இது தெரியும். அந்த இதெல்லாம் யூஸ் பண்ண கொஞ்சம் அந்த எஃபெக்ட் தெரியும். பட் மற்ற ரெண்டும் வந்து அப்படியே சும்மா புதுசு நல்லா செம்ம பிராண்ட் நியூவாக இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் அப்படியே நான் இன்னொரு மாடல் பார்க்குறேன். ஆப்பிள் இங்கே வந்து நிறைய லைனப்பில் ஆப்பிள் இருக்குது. நான் அப்புறம் OnePlusம் காமிக்கிறேன். ஸோ இது ஐ திங்க் எல்லாருக்கும் ரொம்ப ப்ரீமியமான ஒரு மொபைல், ஹேண்டி மொபைல். இது 5S சாரி 12 ஓகே 12 சாரி ப்ரோ. ஓகே ஃபைன். சரியான ஒரு இது நம்ம தம்பி அப்படி இருக்கிற இருக்குது. பட் அதை பொறுத்த வரைக்கும் அடுத்த இன்னொரு ஆப்பிள் மாடலு. ஸோ இது என்ன மாடல் ப்ரோ? சேம் தான் ப்ரோ. நம்மள்ட்ட எல்லா மாடலுமே எல்லா வெரைட்டிலுமே இருக்கும். இது உங்களுக்கு iPhone XS Max தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு 64 GB சம்திங் எல்லா வேரியண்ட்லேயும் கிடைக்கும். ப்ளஸ் எல்லாமே உங்களுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்கும். ஆமாம் இதை பார்த்தாலே ஒரு மாதிரி ரொம்பவே பக்காவான ஒரு ஃபினிஷிங். ஒரு ஸ்க்ராட்ச் ப்ளஸ் நான் வீடியோக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்கவேன்னா சீரியஸாகவே வந்து ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை. அந்த நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த தம்போட இது இருக்க தவிர மற்றபடி எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவங்க பக்காவாக வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிற மாதிரி இதிலே வச்சுருக்காங்க. 32 குவாலிட்டி செக்ஸ் பண்ணி தான் அவங்க கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ தாராளமாக நம்பி இது பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு 2 வேரியண்ட். இது வந்து iPhone XS Max, இது iPhone XS. ரெண்டுமே நம்மள்ட்ட வேரியண்ட் இருக்குது. ரெண்டுமே நம்மள்ட்ட கிடைக்கும். ரெண்டுமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் உங்களுக்கு. சூப்பர். ப்ளஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச்சோட ஃபீலும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்மள்ட்ட யூஸ் பண்ண எல்லா மட்டுமே நியூ கண்டிஷனில் வாங்குறேன் என்ன ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி தான் நம்மள்ட்டே இருக்கும். ஓகே இதில் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? அது எப்படி சார் ஐஃபோனை பொறுத்தவரைக்கும் ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு மேலே இருக்க எல்லா மொபைலுமே பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். 80 கீழே யூஸ் பண்ணுறோம் எல்லாமே பேட்டரி நல்லா இருக்கும். பட் கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். ஓகே எங்களோட 6 மாதத்துல உங்களுக்கு 6 monthல உங்களுக்கு பேட்டரி இஷ்யூ அது மாதிரி வந்து அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துடலாம். சூப்பர். ஓகே ஸோ அதே மாதிரி இதுவும் அதே மாடல் தானே ப்ரோ? இது XS Max தான். ஸோ இதுவும் XS Max தான். ஸோ அந்த XS Maxே கிட்டத்தட்ட 3 மாடல் நான் பார்த்துட்டேன். இல்லை நம்மள்ட்ட எல்லா மாடல்லையுமே நிறைய இருக்கும். நிறைய ஸ்டாக். ஓகே ஒன்று தான் இருக்கும் வாங்க முடியாது அப்படிங்கிறது. எல்லா ஸ்டாக்லுமே நிறையா இருக்கும். எனக்கு கொஞ்சம் யூஸ் பண்ண கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பக்காவாக இருக்குது. கிளாரிட்டி பயங்கர இதுவாக இருக்குது பாருங்கள்.
ஸோ எந்த ஒரு மிஸ்டேக் குறை சொல்லுறதுக்கும் இல்லை. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இது ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். பிகாஸ் மொபைல் கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது, அதுவும் பிராண்டட் ப்ரீமியம் மொபைல் கம்மியான ப்ரைஸில் கிடைக்குதுன்ற பட்சத்தில் தாராளமாக ட்ரை பண்ணலாம். எவ்வளோ பேர் வந்து ஐ திங்க் 1 lakh அந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் என்னோட சஜஷன் மட்டும் இல்லை, நம்பி சொல்லலாம், ட்ரஸ்டபிள் ஒன்று சொல்லலாம். இது என்ன பண்ணுறோம்? இது வந்து iPhone 11 Pro Max. iPhone 11 Pro Max சூப்பராக இருக்குங்க. GB வரும். 250 GB. ஓ சூப்பர், ஓகே. இது iPhone 11 Max 11 Pro Max சாரி 11 Pro Max சூப்பராக இருக்குங்க. ஜஸ்ட் நான் இது காமிக்கிறேன் பாருங்க. டச்சும் வந்து பக்காவாக இருக்குது, டிஸ்பிளே பக்காவாக இருக்குது, எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவங்க சொன்ன மாதிரி பேட்டரி வந்து டிபெண்ட்ஸ் அப்போ அந்த யூசேஜ், நம்ம யார் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்கும். பட் இவங்க கிட்டேருந்து போகும்போது பேட்டரி நல்லா பக்காவான கண்டிஷனில் இருக்குன்றாங்க. சூப்பர், இதுவும் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான். இது வந்து iPhone 11. ஓ ஓகே சூப்பர். ஸோ இந்த மாடல் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த ஒரு கலர் ஒன்று வந்துச்சு, அந்த இந்த பர்பிள் இதில். இது வந்து 64 GB வேரியண்ட்டு. ஸோ வேரியண்ட் நிறைய இருக்குன்றாங்க உங்களுக்கு. இப்போ இந்த மாடலில் வந்து உங்களுக்கு வேரியண்ட் வந்து 64 வேணாம், இன்கேஸ் 128 இருந்துச்சுன்னா அப்படின்னா நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவும் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கான அவங்க சோர்ஸ் இருக்குது, சோர்ஸ் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ மொபைல் அதான் மொபைலை பொறுத்த வரைக்கும் நல்லா அவுட்டர் கண்டிஷன் பக்காவாக இருக்குது. வாங்குறவங்க உள்ளேயும் வந்து நல்லா செக் பண்ணிட்டு யூஸ் பண்ண, நல்லா ஃபேமிலியாக ஆப்பிள் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க நல்லா யூஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு பாக்ஸ் கிட்டோட கொடுக்குறாங்க, சார்ஜரு அண்ட் ஹெட்செட் இன்கேஸ் அந்த ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அவங்க அலோவ் பண்ணுறாங்க. அது தவிர மற்ற ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஆப்பிள் பார்த்தாச்சு, ஆப்பிள் ஆக்சுவலாக நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா சார்ஜர் ப்ளஸ் மொபைல் கண்டிப்பாக பண்ணணும். ஓ சார்ஜர் கண்டிப்பாக இருக்கும். ஐஃபோன்ஸை பார்த்துட்டு மேஜர் வந்து உங்களுக்கு பாக்ஸ் பீஸ்லேயே கொடுக்கும். ஆண்ட்ராய்டு அது மாதிரி வரும்போது ஒரு சில மாடல் வந்து எங்கள் பாக்ஸில் வரும். ஓகே, ஃபோன் ப்ரோ பாக்ஸ் எங்க பாக்ஸ்ல வரும். நீங்க வாங்குற மொபைல் வந்து எங்க கம்பெனி பாக்ஸ்ல வரும். அதே வந்து சார்ஜரோட தான் வரும். சூப்பர், ஓகே. சோ இது ப்ரோ SC ஓகே, இது கொஞ்சம் 20 ஓகே ஓகே. இது நல்ல ஒரு காம்பாக்டான ஒரு மாடல் வந்துச்சு, நல்ல பிளாக் கலரு, கிளாசி ஃபினிஷிங். அப்படியே சீரியஸாக ரொம்ப பிராண்ட் நியூ. நான் பிராண்ட் நியூ அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். எனக்கு சீரியஸாக நான் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. எனக்கு எந்த ஒரு டிஃபெக்ட்டுமே தெரியல, ரொம்ப காம்பாக்டான. இது SC நல்லா பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த மாடலு. இவங்க ஆப்பிள் மட்டும் இல்லை, எல்லா ப்ராடக்ட்டுமே பாக்ஸோட சார்ஜரோட கொடுக்குறாங்க. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆப்பிள் பார்த்தாச்சு, ஆப்பிள் மட்டும் இல்லை, இன்னொரு சில ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதுவும் நான் காமிக்கிறேன். இது உங்களுக்கு Realme 7 Pro வரும். ஓகே, இது 6GB RAM 120 GB இன்டர்னல் மெமரி. அது மேட் ஃபினிஷிங் பின்னால. மேட் ஃபினிஷிங். ஓ சூப்பர். சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட்ல வரும். ஓ ஓகே, சூப்பராக இருக்குங்க. ரியல்மி ப்ராடக்ட்டை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதான், ஆனால் வந்து இதுவும் எனக்கு வந்து அந்த ஒரு டிஃபெக்ட் எதுவுமே தெரியலை. அதான் சொன்னேன், வெளியே எனக்கு எந்த ஒரு டிஃபெக்ட்டுமே தெரியல. மேபி லைட்டாக இந்த தம்பு இம்ப்ரெஷன் மட்டும் கொஞ்சம் தெரியும் எல்லாருக்கும், அது மட்டும் தான். மேபி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க வந்து பார்க்குறவங்க, ஸோ அதெல்லாம் அப்படி இருக்கும். பட் மற்றபடி எனக்கு டிஸ்பிளே வந்து இது பண்ணுறதுக்கு ரொம்ப ரஃப் யூஸ்க்கும் எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. சூப்பர், ஓகே. மோஸ்ட் வந்து நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா நான் வித் சார்ஜரோட இது இப்போ ரியல்மினா இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் வரும். அந்த ஃபாஸ்ட் சார்ஜரோட ப்ரொவைட் பண்ணுவேன். சூப்பர், ஓகே. ஸோ ரியல்மியில் வேறு என்ன மாடல் ப்ரோ இருக்குது? ரியல்மிலே நம்மள்ட்ட நிறைய மாடல் இருக்குது ப்ரோ. இப்போதைக்கு வந்து பார்த்தா Realme X7 Max, இது Realme 7 Pro, X7 Max இந்த மாதிரி எல்லா மாடலுமே நம்மள்ட்ட இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல மாடல், இது ஒரு நல்ல கலர் வந்துச்சு. அந்த பர்சன் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இந்த மாடல், இந்த கலருக்கு. இதுவும் நல்லா பக்கா ஃபினிஷிங்காக இருக்குது. இது எவ்வளோ ஜிபி, எவ்வளோ வேரியன்ட் ப்ரோ? இது வந்து 120 GB வரும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் Realme வாரண்டியே இருக்கும். Realme வாரண்டி, ஓகே. மேனுஃபேக்சரிங் வாரண்டி இருக்கும். மேனுஃபேக்சரிங் வாரண்டி இருக்கும். நம்மளோட 6 month வாரண்டி இருக்குன்றீங்க. சூப்பர், ஓகே. பக்காவாக இருக்குது ப்ரோ, சீரியஸாக செம்மையாக இருக்குது. கைஸ் வாங்குறவங்க நேரில் வந்து ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா இன்னும் அவங்க உள்ளுக்குள்ளே பில்லோட வச்சுருக்காங்க. பில் காப்பி, சார்ஜரு, ஹெட்ஃபோன், ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி Realme நியூ பிராண்டாக இருக்குது. ஆக்சுவலாக அது Redmi Note 8 Pro வரும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB RAM 64 GB மெமரி. நம்மள Redmi மாடல்ஸ் எல்லாமே இந்த ஆன்லைன் கிளாஸ்க்காக வாங்குவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மேக்ஸிமம் 50% வரும்போது Redmi Note 8 Pro உங்களுக்கு 9000 அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கும். 8500. ஓகே. Redmi Note 7 Pro வந்து உங்களுக்கு 8500 அந்த மாதிரி ரேட்லேயே கிடைக்கும். எல்லாமே 50% ஆஃபரில் கிடைக்கும் உங்களுக்கு. சூப்பர், ஓகே. கைஸ் இப்போ ரீசெண்டாக நிறைய இந்த ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் ரெட்மி ப்ரிஃபர் பண்ணுறாங்களாம். அவங்க வந்து அதை வந்து அரௌண்ட் 9000 கொடுக்குறாங்க. ஸோ ப்ரைஸஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன், ப்ரைஸஸ் வேரி ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராடக்ட்.
அதுக்கப்புறம் வந்து நான் ஒன் ப்ளஸ் நான் காமிக்கிறேன். ஒன் ப்ளஸ் நான் இங்கே பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒன் ப்ளஸ் காமிக்காமல் இருக்க முடியாது. ஒன் ப்ளஸ் இது என்ன மாடல்? இது ஒன் ப்ளஸ் 70. ஓகே, ஒன் ப்ளஸ் 70 எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ஒரு மாடல். ஸோ இதுவும் ஃபுல்லாகவே அவங்க ஃபுல் கிட்டோட வச்சுருக்காங்க, ஃபுல் பாக்ஸு. இதுக்கும் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எல்லாமே ஒரிஜினல் சார்ஜர் கொடுத்துருவேன். எங்களோட 6 months வாரண்டி வந்துடும், 1 month ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி வந்துடும். சூப்பர். ஓகே, இதுவும் அவங்க ஃபுல் பாக்ஸ் இப்போ பாக்ஸ் கிட்டோட வச்சுருக்காங்க. இதுவும் அதே மாதிரி சொல்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், ப்ரைஸஸ் வேரி ஆகும். எல்லாருமே இது பண்ண ப்ரைஸஸ்க்கு என்ன பண்ணுன்றதை சொல்கிறேன். ஏன்னா பிகாஸ் நான் எல்லா ப்ராடக்ட்டுமே நான் ப்ரைஸஸ் சொல்லலை. அது ரீசன் என்னன்றதை சொல்கிறேன், எப்படி ப்ரைஸஸ் பார்க்கலான்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்தது வந்து சூப்பர். இது வந்து ஐஃபோன் 12 Pro Max வரும். ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியன்ட் வரும், 128 GB 250 GB வரும். ஓகே, இது ரெண்டுமே ஐஃபோன் 12 Pro Max பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 months ஆப்பிள் வாரண்டியோட இருக்குது. ஆப்பிள் வாரண்டியோட சூப்பர். ஓகே, இதுவும் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ ஃபினிஷிங், நியூவாக இருக்கும். அப்படியே கைப்படாத மொபைல் மாதிரி தான் இருக்கும். அப்படியே சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும். சூப்பர். நான் எதுக்கு நான் ஆப்பிள் நிறைய காமிக்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் ஆப்பிள் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இது ஒரு சஜஷனாக சொல்கிறேன் நான். 1 lakh 1.5 lakhs ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறதுக்கு இது தாராளமாக அவங்க ப்ரிஃபர் பண்ணி வாங்கலான்றது என்னோட பாயிண்ட்டு. அதே மாதிரி அவங்ககிட்ட வந்து இந்த கலர் வேரியண்ட்டும் இருக்குது ரெட்மியில். ஸோ இந்த கரண்ட் வேரியண்ட்டு தெரியும். நிறைய கலர்ஸ், நிறைய பிராண்ட்ஸ், நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க ரெட்மி. அப்புறம் சாம்சங் மாடல்ஸ் ஹேண்டில் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக சாம்சங் மாடல் பண்ணுறோம். சாம்சங் மாடலில் பார்த்தா கொஞ்சம் இப்போதைக்கு ப்ரீமியம் மாடல் மட்டும் தான் இப்போ கையில் இருக்குது. ஓகே. ப்ளஸ் அது இல்லாமல் இப்போ நார்மல் ரேஞ்சில் வேணும்னா ஒரு 13,000 14,000 அந்த ரேஞ்ச் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். சாம்சங் வந்து ப்ரீமியம் மாடல் ஒரு சில மாடல் கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். ஓகே, எனக்கு ஒரே கொஸ்டின் தான் ப்ரோ, எப்படி அதை வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுக்க முடியுது ஒரு ப்ராடக்ட்டை வந்து? அந்த ஏன்னா பார்க்கும்போது எல்லாமே வந்து பிராண்ட் நியூ கண்டிஷன், பிராண்ட் நியூல இருக்கு. எப்படி அதை அந்த பிரைஸ் இது பண்ண முடியுது ப்ரோ? ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும், ஒரு ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 40,000 வருதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ண முடியல, நிறைய பேர் கனவாகவே இருக்கிற பேர் ஐஃபோன் யூஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. பட் அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக நம்மளால எவ்வளோ முடியுமோ எங்களோட ப்ராஃபிட்லேருந்து எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். சூப்பர். சூப்பர். ஓகே, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மொபைல் வாங்கணுன்றதா இருக்குது. அதை நான் கடைசியாக போகிறதுக்கு வந்து கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட் நான் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துடுறேன். ஸோ நிறைய எனக்கு ஆப்பிள்ஸ் தான் வந்து பார்க்கும்போது நிறைய ஆப்பிள் மொபைல் தான் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இது வந்து ஐஃபோன் எக்ஸ்ஆர் நம்மள்ட்ட வந்து ஐஃபோன் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் 6, 6s, 7, 7+, 8, 8+, எக்ஸ்ஆர் எல்லாமே 11, 12 Pro எல்லா மாடலுமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்கும். ஓகே, சூப்பர். ஓகே, சாம்சங்கில் கேட்டுன்னு இன்னொரு ப்ராடக்ட் நம்ம ரெடியாக வச்சுருக்காங்க. சாம்சங் மாடல் ஒன்று. இது என்ன மாடல்? சாம்சங் S20 21. ஓ சூப்பர். ஓகே, சாம்சங் மாடலும் கேட்டிருந்தேன். டக்குன்னு ஒன்று கிடச்சிருக்கு, டக்குன்னு ஒன்று எடுத்து காமிச்சாங்க. செம்மையாக இருக்குது ப்ரோ கைஸ். நம்மள்ட்ட சாம்சங் ப்ரீமியம் மாடல் தான் S20, S21, S21 Ultra எல்லா மாடலுமே கிடைக்கும். பேசிக் ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு 50,000 அது மாதிரி வேணும்னா சாம்சங்கில் M21, M41 அது மாதிரி எல்லா மாடலுமே நம்மளுக்கு கிடைக்கும். A71 அந்த மாதிரி எல்லா வேரியண்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். ஓகே. மக்களே, நான் இன்னொரு மாடல் காமிக்கிறேன். அது ஆப்பிள் அது மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ கூகுள் ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. இது வந்து கூகுள் பிக்சல் வரும். நம்மளுக்கு கூகுள் பிக்சல் மாடலும் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு ஜஸ்ட் இதுக்காக சொல்கிறேன். ப்ளஸ் கூகுள் பிக்சல் அந்த மாடலும் நம்மளே இருக்கும். சேம் உங்களுக்கு வாரண்டி பீரியட்லேயும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுவும் வாரண்டி பீரியடில் கவர் ஆகும். சூப்பர். ஓகே, ஒரு மாதிரி ரொம்பவே ஸ்லீக்கி, ரொம்பவே சாஃப்டான கூகுள் நெக்ஸஸ் யூஸ் கூகுள் பிக்சல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும். ரொம்பவே நல்லா காம்பேக்டாக இருக்குது. இதுவும் வந்து அவங்க பாக்ஸ் ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் ட்ரஸ்டபிள் ஒன், தாராளமாக வாங்கலாம். ப்ரோ இப்போ வந்து உங்கள் சர்வீஸ் இது எப்படி ப்ரோ? இங்கே நீங்கள் சர்வீஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க. ஸோ சர்வீஸ் எப்படி, எந்த பட்ஜெட்ஸாக பண்ணுறீங்க? அதான் இப்போ ஆக்சுவலாக வந்து நம்மள்ட்ட 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மொபைலும் சேல் பண்ணுறோம். கஸ்டமர் மொபைலும் வாங்கிட்டு இன்ஸ்டன்ட்டாக 2 minutes கேஷ் பே பண்ணிடுறோம். ஓகே, இப்போ எங்கள்கிட்ட கஸ்டமர் வந்து மொபைல் பைபேக் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கள்கிட்ட பைபேக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வாங்குறீங்களா, வாங்கிட்டு 2 minutes கேஷ் போயிடும். நீங்கள் அந்த காசை வச்சு வெளியில் எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயோ ஏன்னா மொபைல் 1 year வாரண்டி வரும். அந்த 1 year வாரண்டி எங்கள்
எங்கள்கிட்ட பைபேக் பண்ணி கேஷ் வாங்கி அந்த மொபைல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 3 month வாரண்டி நான் பண்ணி தருவேன். நீங்க கொடுப்பீங்க. ஆமா. சோ வேற இடத்துல வாங்கினாலும் 1 year வாரண்டி, அந்த ஃபோனோட 1 year வாரண்டி போக 3 month எக்ஸ்ட்ரா வாரண்டி நாங்க பண்ணி தருவோம். சோ இப்போ நான் பைபேக் பண்ணலாம். இப்போ ஒரு மொபைலை வந்து நான் ஆன்லைன்ல சேல் பண்ணிட்டேன், கேஷ்ஃபை வெப்சைட்ல சேல் பண்ணிட்டேன், எனக்கு அமௌண்ட் வந்துருச்சு. அதை நான் வந்து ஓகே அமேசான் வச்சுக்கலாம், அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் இன்னொரு மொபைல் வாங்கிட்டேன். ஸோ அதில் இருக்க வாரண்டி இல்லாமல் நீங்களும் தனியாக கொடுக்குறீங்க. ஆமாம், அவங்க 12 month வாரண்டி இல்லாமல் நாங்களும் 3 month வாரண்டி தருவோம். சூப்பர், ஓகே. இது நல்லா அட்வான்டேஜ். சூப்பர், ஓகே. ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள்ட்ட அந்த ஃபோன் சேல் பண்ணுறோம், ஃபோன் பை பண்ணுறோம். இதெல்லாம் விட மேஜர் ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸும் பண்ணுறோம். நம்மள்ட்ட சர்வீஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்மள்ட்ட இப்போ இங்கேஸ் ஒரு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஷோரூமே போனாலும் ஒரு 3 month அப்படி தான் வாரண்டி தருவோம். நம்மள்ட்ட டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா 6 month வாரண்டி வரும். 6 month ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1 month ப்ரோக்கன் வாரண்டியோட வரும். 1 month நீங்களே கை தண்ணி ஃபோன் கீழே போட்டு உடச்சிட்டீங்க அப்படின்னா கூட நான் ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துருவேன். மாற்றி கொடுப்போம், ஸ்பேர்ஸ் மாற்றி கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. டிஸ்பிளே மாற்றி கொடுத்துருவேன். டிஸ்பிளே மாற்றி கொடுக்கலாம். ஓ ஓகே. ஏன்னா டிஸ்பிளே காஸ்ட்டே ரொம்ப அதிகமாக வரும். அது நம்ம உங்களோட ஆஃபருக்காக நான் பண்ணுறோம். அது பட் கண்டிப்பாக சைடில் கஸ்டமர்ஸ் கொடுக்குற ஒரு ஆஃபர். கீழே போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா கூட ஒரு வாங்குறீங்க, வாங்கி போய் 10 நாள் கீழே குழந்தைய தள்ளி விட்டு வண்டி தரலாம் கூட நான் 1 month ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துருவேன். 6 month உங்களுக்கு டிஸ்பிளே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் மாற்றி கொடுத்துருவேன். அதேமாதிரி பேட்டரி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு 3 month வாரண்டி கொடுப்பேன். நம்மள்ட்ட என்ன ஸ்பேர் சேஞ்ச் பண்ணாலும் அது 3 month வாரண்டி, 6 month வாரண்டி எல்லாமே வரும். சர்வீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சர்வீஸ் மேஜர் பெனிஃபிட் என்ன, இந்த கொரோனா டைம் அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்னன்னா உங்களால் வீட்டில் வர முடியாது, உங்களால் ஸ்மால் பண்ண முடியாது, ஆன்லைன் கிளாஸ் படிக்கலாம், வீட்டிலே இருக்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னா இங்கே எங்களோட வெப்சைட் இருக்கு, அதில் போய் நீங்கள் ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேட்டா நம்ம வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். சூப்பர், ஓகே. மக்களே, நான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் மொபைலை சேல் பண்ணுறதா இருக்கட்டும், அது எப்படின்னு லெஸ் லைவாக நான் உங்களுக்கு டெமோ மாதிரி காமிக்கிறேன். என்னோட மொபைலே நான் சேல் பண்ணல, ஜஸ்ட் எஸ்டிமேஷன் எப்படி பார்க்கலான்றதை சொல்கிறேன். ஓகே, நான் எதுக்கு ப்ரைஸ் சொல்கிறேன்றதை உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ரீசன் என்னன்னா, என்னோட மொபைல் என் மொபைலை வந்து 100 தான் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஆன்லைனில் செக் பண்ணேன். ஆன்லைனில் எக்ஸ்சேஞ்ச் போடும்போது எனக்கு வந்து ப்ரோ எனக்கு நீங்களே லைவாக சொல்லுங்க, எனக்கு இது வந்து எவ்வளோ ப்ரோ ஆகும்? சார் என்ன மாடல்? இது வந்து ஓப்போ F15. ஆக்சுவலாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா கேஷ்வே ஸ்டோர்னு ஒரு ஆப் இருக்குது. ஓகே, ப்ளே ஸ்டோரில் தான் இருக்கும். கேஷ்வே ஸ்டோர்னு ஆப் இருக்கும். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஓகே, இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் போய் உங்களுக்கு சென்னை கிளிக் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேலா இல்லைனா உங்களுக்கு பை பண்ணுமா அப்படின்னு எல்லா ஆப்ஷனும் இதிலே வரும். ஓகே, இப்போ நான் சேல் பண்ணணும்னா சேல்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன மாடல் அப்படின்னா ஓப்போ ஆமாம், ஓப்போ F15 F series 15 உங்கள் ப்ரைஸ் என்ன நம்ம வந்துடும்? எவ்வளோ ஜிபி? 8GB உங்கள் ப்ரைஸ் எல்லாம் வந்துடும். ஓகே, இப்போ இந்த ப்ரைஸ்க்கு எடுத்துப்பாங்க. நான் ஆன்லைனில் இது பண்ணால் இந்த ப்ரைஸ்க்கு எடுத்துப்பாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட் ப்ரைஸ். ஓகே, இந்த ப்ரைஸ்ல வந்து நான் ஃபோன் எங்களுக்கு ஷோரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் வருதுன்னா இந்த ப்ரைஸ் சொல்லி உங்கள் ஃபோன் போகும். அப் டு இந்த ப்ரைஸ் சொல்லி உங்கள் ஃபோன் போகும். ரெண்டாவது வந்தீங்கன்னா டயக்னைஸ் பண்ணுவேன். டயக்னைஸ் பண்ணும்போது போர்டு, உங்கள் சிம் கார்டு எல்லாமே டயக்னைஸ் பண்ணுவோம். செக் பண்ணும்போது வேரியண்ட் ஆகும். பட் ப்ளஸும் ஆகலாம், இன்க்ரீஸ் மைனஸும் ஆகலாம். ஓகே, அந்த மாதிரி. பட் இது வந்து இப்போ நம்ம ஆன்லைன்ல பண்ணா இந்த பிரைஸ் அந்த மாதிரி பிரைஸ் நம்ம ஆன்லைன்ல இந்த மாதிரி பண்ணிக்கலாம். வீட்டுக்கு கலெக்ட் பண்ணிப்பாங்க. ப்ளஸ் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன நீங்க ஃபோன் பை பண்ணணும் அப்படின்னா நீங்க பிரைஸ் கேட்டீங்களா, நான் ஏன் பிரைஸ் சொல்லல அப்படின்னா என்னோட பிரைஸ் என்னன்றதை நீங்க எதுவுமே கேட்டு ஃபோன் பண்ணியோ அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்க தேவையில்ல. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃபோன்ல பை ஃபோன் இருக்கும். ஓகே, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபோன்ஸ் சொல்லி அதிலே வந்துடும். ஓகே, நம்மள்ட்ட எல்லா ஃபோன்ஸோட லிஸ்ட்டும் அதில் இருக்கு. நம்மள்ட்ட இப்போ அவைலபிள் இருக்க எல்லா மாடலுமே இதில் வந்துடும். சூப்பர். ஓகே, இதில் வந்த உடனே இதை வருவாங்க. இப்போ இதில் வந்த உடனே உங்களுக்கு எல்லா ஃபோனோட ரேட்டும் அதில் வரும். ஓகே ஓகே. ஸோ இதுல இருந்து பார்த்துட்டு இந்த ஆனால் இதே பிரைஸ் தான் இருக்கும். இது எதுவும் சேஞ்ச் ஆகும்? இதில் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. பட் இதுலேருந்து உங்களுக்கு ஆஃபர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டோருக்கு வாங்க, நான் பண்ணி தரேன். சூப்பர். இதுலேருந்து ஆஃபர் பண்ணிக்கலாம். இதுலேருந்து உங்களுக்கு ஆஃபர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டோருக்கு வந்தால் அது ஒரு கம்மி பிரைஸ் நான் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரலாம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் இப்போ என் மொபைல் இந்த மாடல் வந்து 11,000 சம்திங் போகுது. இப்போ நான் வந்து ஆப்பிள் ஏதோ ஒரு மாடல் எடுக்கணும்னா எவ்வளோ வரைக்கும் நான் கேஷ் பே பண்ணுற மாதிரி? அதான் இப்போ நீங்கள் என்ன மாடல் இருக்கீங்க, இப்போ ஐஃபோன் XR எடுக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு 29,500 வரும். ஓகே, 11,000 வரைக்கும் போகுது அப்படின்னா உங்கள் ஃபோனை என்கிட்ட கொடுத்தா 2 மினிட்ஸில் உங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு 29,000 மேற்கொண்டு எவ்வளோ காசு வருதோ அதை போய் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் 28,000 வருது அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னா பண்ணலாம். பட் ஆன்லைன்லேருந்து ஃபோன் பண்ணி அப்படின்னா பண்ண முடியாது. நீங்கள் ஷோரூமில் வந்து நேரில் வந்து வாங்கினா கண்டிப்பாக நான் பண்ணி தருவேன். புரியுதா? ஓகே ஓகே. அவங்க சொல்றது இதை பார்த்தீங்கன்னா இதனால தான் நான் ப்ரைஸ் சொல்லலை. உங்களுக்கு எல்லாமே ப்ரைஸ் வெப்சைட்டில் இருக்குது. நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் இந்த மொபைல் நான் சீரியஸாக சொல்கிறேன். நான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரை பண்ணேன். அமேசான் அதை ஆன்லைன் சைட்ஸ்லாம் பார்த்தேன். எனக்கு இந்த மொபைலோட காஸ்ட் வந்து 8,000 எடுத்தாங்க. ஓகேங்களா, எனக்கு மொபைல் நல்லா கண்டிஷன் தான் வச்சிருக்கேன். ஒர்க்கிங் கண்டிஷன் போட்டாலே 8,000 தான் மேக்ஸிமம் எடுக்கிறாங்க. பட் நீங்கள் அரௌண்ட் 11,000 ரொம்பவே வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்பெக்டடோட அதிகமாக தான் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, ஏன்னா வாங்கி 1 இயர் ஆகுது, என்கிட்ட பில்லும் இருக்குது. ஆனால் வந்து இவங்க எக்ஸ்பெக்டடோட நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக தான் ப்ரைஸ் போகுது.
அதே மாதிரி அவங்க சொல்கிற ஆப்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேரில் வந்து பண்ணிங்கன்னா ஒரு இன்னும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்க முடியுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ரொம்ப எதிர்பார்த்துறாதீங்க, ஆவரேஜாக எடுக்கலாம். இப்போ 30,000 ஒரு மொபைல் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி எதாவது பேசி கொஞ்சம் கம்மி பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணுறாங்க. நிறைய சர்வீசிங் இவங்க சர்வீஸ் பண்ணுறது நல்ல ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குன்றது தான் மிக மிக முக்கியமான பாயிண்ட்டு. அதேமாதிரி இவங்க கொடுக்குற அந்த பெனிஃபிட்ஸ், அதாவது 3 months சர்வீஸ் வாரண்டியாக இருக்கட்டும், அப்புறம் அவங்க கொடுக்குற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளே உடஞ்சுன்னா டிஸ்பிளே மாற்றி கொடுக்குறேன்றாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்னுமே ஒரு ஐடியா கிடைக்கும் என்னன்றதை. வர முடியாதவங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அவங்க டோர் ஸ்டெப்பில் டெலிவரி பண்ணுறதுக்கு ஆல்ரெடியாக இருக்காங்க, டோர் ஸ்டெப்பில் மொபைல் பிக் பண்ணதுக்கும் ஆல்ரெடியாக இருக்காங்க, ஓகேங்களா? அதே மாதிரி இவங்க வந்து சர்வீஸும் பண்ணிட்டு இருக்காங்க. சர்வீஸோட அந்த இதுவும் நான் உங்களுக்கு செஷனும் காமிக்கிறேன். கைஸ், இவங்களோட சர்வீஸ் செக்ஷனும் பார்த்தேன். சர்வீஸ் செக்ஷன்லேயும் வந்து ஆன் ஸ்பாட்டில் நீங்கள் ஏதாவது மொபைல் இஷ்யூஸு டிஸ்பிளே ப்ராப்ளம் ஏதாவது சொன்னீங்கன்னா கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க ஆன் ஸ்பாட்டில் வந்து அந்த மொபைலுக்கான ஃபால்ட்டை செக் பண்ணி உங்களுக்கு என்ன உடனே கிடைக்குமா இல்லை எப்படின்றத அவங்க உடனே சொல்லுவாங்க. எப்படி போகுது என்ன சர்வீஸ் டேமேஜ் ஃபால்ட்டை பொறுத்து சர்வீஸ் பண்ணிங்களா எப்படி போகுது சார்? நம்மள்ட்ட வந்து நீங்கள் ஃபால்ட்டை பொறுத்து சர்வீஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து டேட்டா வரீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ நீங்கள் ஷோரூமே போகிறீங்கன்னா கூட உள்ளே போய் ஒரு செக்ஷனில் ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபோனை உள்ளே போய் செக் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. பட் நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இங்கேயே உட்காந்துக்கலாம், கஸ்டமர் நேராக பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்றத. ஓகே, அவங்க கண் முன்னாடியே சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இப்போ வந்து ஸோ நம்ம டேட்டாஸ் கொஞ்சம் சேஃபாக இருக்கும், அவங்க டேட்டாஸும் சேஃபாக இருக்கும், உங்கள் ஃபோனும் சேஃபாக இருக்கும், நம்பிக்கையாக பண்ணலாம். பட் இப்போ நீங்கள் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரே போனாலும் உள்ளே கொண்டு போய் வச்சு தான் சர்வீஸ் பண்ணுவாங்க. நார்மலாக ஷாப் போனாலும் நீங்கள் அப்புறமாட்டி பண்ணி தரதான் சொல்லுவாங்க. நம்மள்ட்ட வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே வச்சு பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மள்ட்ட ஸ்பேர் இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்னா இப்போ நான் சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு ஸ்பேர் வந்ததுக்கப்புறம் கால் பண்ணுவேன், நீங்கள் வந்து உடனே மந்திரி போயிடலாம். நீங்கள் சூப்பர். ஓகே, மேக்ஸிமம் எத்தனை நாள் ஆகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேஜர் இது சார் எத்தனை நாளே ஆக முடியாது. என்கிட்ட கொடுத்த 15 minutes உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கையில் கொடுத்துருவேன். சூப்பர். ஓகே ஓகே, மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஸ்பேர்ஸ் நீங்கள் வச்சிருப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் எப்போ ஸ்பேர் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எங்களோட ஸ்டாக் போய் எங்கள் வேர் ஹவுஸில் வந்து ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுவேன். கால் பண்ணி வந்து கொடுத்தீங்கன்னா வித்தின் 25 minutes ஆர் 30 minutes உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கையில் கொடுத்துருவேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ, சூப்பர். அண்ட் மேக்ஸிமம் இந்த வீடியோவில் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ண கிளிக் பண்ணுறீங்க, பக்கத்தில் இருக்க கமெண்ட்டில் உங்கள் சஜஷன் சொல்லுங்கள். யாராவது இதுக்கு முன்னாடி கேஷிஃபைல வாங்கியிருந்தீங்கன்னா வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்கள். வாங்கலைன்னா ட்ரை பண்ணிட்டு எனக்கு என்ன மாடலாக இருக்குது, என்ன ப்ரைஸில் வாங்கியிருக்கீங்கன்றது சொல்லுங்கள். உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது ஆன்லைனில் பண்ண முடியலன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இவங்ககிட்ட வேணா இன்டர்மீடியட் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் எதுனாலன்றதை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஓகேங்களா? பிகாஸ் வீடியோ எடுக்க எனக்கே அந்தளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. கஸ்டமருக்கு நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லைனா யாருக்காவது ஒருத்தர் யூஸ் ஆகும் கண்டிப்பாக இந்த வீடியோ. அண்ட் இன்னைக்கு வீடியோ தான். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்க இதை விட பெட்டர் வீடியோ கொடுக்க முடியுமான்னு தெரியல. அப்படி இன்கேஸ் கொடுக்க முடிஞ்சா கண்டிப்பாக கொடுக்குறேன். அது வரைக்கும் கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். பாய், சி யூ, டாடா.